ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் படம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஜாக்கி சான் நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம். உண்மைக்குமே பயங்கர சூப்பராக இருந்தது. அந்த காடு, அங்கே இருக்கிற ரகசிய ட்ரைபின மக்கள், அவங்களுக்கு நடுவில் நடக்கிற திகில் நிறைஞ்ச அட்வென்ச்சர்ஸ்னு படம் ஃபுல்லுமே பரபரப்பாக போகும். ஸோ ஆன்லைனர் கேளுங்களேன். அதாவது இந்த படத்தோட ஹீரோ வந்து காரில் காட்டு வழியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வச்சிருந்த ஒரு குட்டியான க்யூட்டான பேண்டை என்ன பண்ணிருதுன்னா கார்ல இருந்து இறங்கி பக்கத்தில் இருந்து அந்த காட்டுக்குள்ளேயே ஓடிடுது. ஸோ அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக பின்னாடியே நம்ம ஹீரோ ஓட்டுறான். அந்த சமயத்துல அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான கேட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆக உள்ள போன இவன் ஒரு ட்ரைபின மக்கள் கிட்ட மாட்டிக்கிறான். அது போக இந்த ட்ரைபின மக்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது போல. அதாவது இவங்களுக்கு வரப்போற ஆபத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பேண்டா கடவுள் தான் வந்து காப்பாற்றுவாங்கன்றது தான் அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ இப்படி இந்த பேண்டா வந்ததுமே நம்மளை காப்பாத்துறதுக்கு கடவுள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் பேண்டாவையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ரகசியமா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக நிறைய ட்ரை பண்றான். ஸோ கடைசியாக நம்ம ஹீரோ தப்பிச்சானா உண்மைக்குமே அந்த ரகசிய வில்லேஜ் என்னது, அந்த வில்லேஜுக்கு அப்படி என்ன ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்துல இருந்து அந்த பேண்டா அவங்கள காப்பாத்திச்சா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் செம்மையா சொன்ன கதை தான் இப்போ ரீசெண்டா 2026 ரிலீஸ் ஆன பேண்டா பிளான் தி மேஜிக்கல் ட்ரைப். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஒரு பெரிய மலை உச்சியில அதுவும் ஒரு பேண்டாவை பின்னாடி கட்டிட்டு அதை தூக்க முடியாம தூக்கிட்டு மலை மேல ஏறிட்டு இருக்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோனால அந்த பேண்டா வச்சுட்டு மலை ஏற முடியாததுனால பேண்டாவை ரொம்ப ஹைட்டாக இருக்கிற இடத்துக்கு தூக்கி வீசி இதுக்கு மேலே நீ ஓனா தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுறான். ஸோ பேண்டாவும் சொலண்டு சுற்றிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் ஐயோன்ற மாதிரி கத்துறான். ஸோ பேண்டா எப்படி மேலே ஏறும்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோடைய கனவு வந்து கலைஞ்சு போயிடுது. ஆமாங்க, இவ்வளோ நேரம் வந்தது நம்ம ஹீரோடைய கனவு தான். ஸோ கனவுல இருந்து முழிச்சதுமே கத்துறான். ஏதோ ஒரு காரில் போயிட்டு இருக்கிறான். அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் வந்து என்னாச்சு சார், எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு, அதில் பேண்டாவும் நானும் மலை ஏறிட்டு இருக்கிற மாதிரி, அதனால தான் அப்படின்னதும் அசிஸ்டண்ட்டும் பேண்டா சேஃபாக தான் இருக்குது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, பட் எனக்கு இந்த ஏரியா தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்ல. அப்போ நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா மேகமூட்டம்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதனால ஹீரோ டிரைவர் கிட்ட இன்னும் எவ்வளோ தூரம்ப்பா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா ஒரு காட்டுவாசி ஒருத்தன் கையில் வந்து ஒரு வெப்பன் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு கார் கண்ணாடியில் வந்து உரசவும் கார் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அங்கே பார்த்தா யாருமே இல்லை ஹீரோ தவிர. ஸோ ஹீரோவுக்கு வந்து சமசாக் ஆகுது, இங்க என்னடா நடக்குது, என் கூட இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு தெரியாம பார்க்க காருக்குள்ள கலரா பட்டர்ஃபிளைஸ் எல்லாமே பறந்துட்டு இருக்குது. ஸோ ஹீரோவும் கார் கதவை அப்படியே பின்னாடி வழியா திறந்து பார்த்தா அங்க பேண்டா காணோம். அது அங்க இருந்து வேற இடத்துக்கு ஓடிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஐயோன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி எங்கேயும் போகாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அது என்னடானா ரொம்பவே ஸ்பீடா வேற போகுது. ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போக அது திடீர்னு காணாம போயிடுது. ஸோ ஹீரோவும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஸ்ல பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு வழியா வந்திருந்திருப்பான் இல்லையா, அந்த வழி ஹீரோடைய கண்ணு முன்னாடி அப்படியே லாக் ஆயிட்டு இருக்குது. அது பக்கத்துல இருந்த ஒரு சின்ன ஒரு பேண்டா ஸ்டாச்சு மாதிரி ஒன்று கண்ணில் பட ஸோ லைட்டா கிரீன் கலர்ல மினிங்கிட்டு போகுது. ஸோ இதுதான் லாக் பண்ணி இருக்கும் போல. அடுத்தது நம்ம ஹீரோவும் பேண்டாவை ஹூ எங்க இருக்க அப்படின்னு கேட்டுட்டே முன்னாடி போறான். அப்ப நிறைய அம்பு வந்து நம்ம ஹீரோ மேல சரசரன்னு பாயுது. ஸோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு எப்படியோ உருண்டு புரண்டு எந்திரிச்சு ஓடிட்டு இருக்க. ஸோ ஹீரோ பின்னாடி ஒரு கொளுத்த பண்ணி வந்து ஓடிட்டு இருக்குது. அதை துரத்திட்டு தான் ஒரு காட்டுவாசி கூட்டம் வந்துட்டு இருக்குது போல. ஸோ அதில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஸோ இவளுடைய பேர் வந்து சாயி. இவ தான் இந்த காட்டோடைய இளவரசி. அவள் ரொம்பவே ஷார்ப்பா பண்ணி மேலே அம்பு விட்டுட்டு இருக்க. அடுத்தது அவளுடைய அண்ணனை எல்லாருமே அரியணையில தூக்கிட்டு வர. ஸோ இவனுடைய பேரு டூலு. ஸோ டூலுவும் அவனுடைய ஆட்கள் கிட்ட எப்படியாச்சும் என்னுடைய தங்கச்சியை அந்த பண்ணியை பிடிக்க விடக்கூடாது, அப்படி மட்டும் அவள் அந்த பண்ணியை பிடிச்சிட்டானா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவா, ஸோ அவள் பேர் வாங்கக்கூடாது, நான் தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டூலோடைய ரைட் ஹேண்ட் கிட்ட ஸோ இவன் தான் அது இவனுடைய பேர் வந்து சான், நீ எப்படியாச்சும் போய் பிடிச்சிட்டு வா சரியா, என்னுடைய தங்கச்சி மட்டும் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஸோ அவனும் ரொம்ப வேகமாக ஏன் பண்ணிட்டு இருக்க. நம்ம சாயும் பார்த்தீங்கன்னா சிங்கிளா வந்து சாணை பிடிக்க விடாம பண்ணிட்டு இருக்கிறான். இதுல இந்த டூலுவை தூக்கிட்டு வந்தவங்க வேற கல்லு தட்டி கீழே விழுந்துட்டாங்க. அதனால அந்த டூலுவும் பார்த்தீங்கன்னா தூக்கி வீசி கீழே விழுந்துட்டான். அடுத்தது இந்த சாயை காமிச்சான். அவன் அம்பு விட்டு பண்ணி பிடிக்க போக அதை தடுக்கிறதுக்கு அடியாலும் போக ஸோ அந்த அம்பு பார்த்தீங்கன்னா பேண்டா மேலே பட்டுடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா பேண்டாவை பிடிச்சு உருண்டு அங்க கடந்த குட்டைக்குள்ளேயே விழுந்துட்டான். யாரா அவனுங்க ஏன்டா இப்படி நம்மளை துரத்துறாங்கன்ற மாதிரி தான் ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது இந்த சானும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு நீ யாரா நடுமத்தில அப்படின்னு அவனுடைய கையில இருக்கிறத வச்சு பேண்டாவை அட்டாக் பண்ண வர. அதுக்குள்ள நம்ம ஹீரோ திரும்பிட்டான். ஸோ அந்த அடி வந்து நம்ம ஹீரோடைய மண்டையிலே விழுந்துடுது. அவ்வளோதான் மயங்கி போயிடுறான். அப்படியே கட் பண்ணா அங்கே வந்து காட்டுவாசி எல்லாருமே ஹீரோவை ஃபுல்லா லாக் பண்ணி இழுத்துட்டு போய் காட்டோட ராணி கிட்ட பண்ணி தான் கிடைக்கல, அதுக்கு பதிலாக இந்த பேண்டா கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிடலான்றதுக்காக கூட்டிட்டு போய் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஏரியாவுக்கு வந்ததுமே சகதியில கடந்த பேண்டாவை தூக்கி தண்ணிக்குள்ள போட அப்போ காட்டோடைய ராணியும் வராங்க. ஸோ இவங்க தான் அது நடக்கிறத
பறந்து பறந்து நடந்து ஒரு இடத்துல போய் எந்திரிச்சு அவங்க இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. ஸோ ராணியும் நம்ம வழக்கப்படி யாரு நிறைய நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு கொண்டு வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதை நல்லபடியா சாய் தான் கொண்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட டூல இருக்கும் இல்லையா, அதான் அந்த அண்ணக்காரன், அவளை மட்டும் சொல்றீங்க, நானும் தான் வேட்டையாடி உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ராணியும் எது அது நீ வேட்டையாடி கொண்டு வந்ததா அப்படின்னு நக்கலா கேட்குறாங்க. ஸோ நம்ம ராணிக்கும் தெரியும் போல அண்ணங்காரன் உதவாக்காரன்றது. ஸோ அதுக்கு டூலவும் நான் அதை பிடிக்கல தான், அதை பிடிச்சது என்னுடைய கையால் என்னுடைய ரைட் ஹேண்ட் ஷான் தான், பட் நான் சொல்லி தான் அவன் பண்ணான், அது தெரியும்ல உங்களுக்கு, நீங்கள் சாய்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, எனக்கு எப்போதுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க, அவன் மட்டும்தான் உங்கள் பொண்ணா, நானும் உங்கள் பையன் தானே அப்படின்னு அம்மானு கூப்பிடவும் அங்கே இருந்த காட்டுவாசி 2 பேரும் டூலுவை பின்னாடி போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோ வந்து யாரா அவனுங்க இந்த காட்டுவாசி கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பக்கத்தில் இருந்த காட்டுவாசி கிட்ட இங்கே என்ன நடக்குது, அவன் அப்படி என்ன சொல்லிட்டான், அம்மானு கூப்பிட்டதுக்கு இவ்வளோ அடியா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் வழக்கப்படி நாங்கள் சென்டிமெண்ட் வந்து காட்டவே கூடாது, அது எங்களுடைய வீக்னஸ் ஆகிடும், ஸோ நாங்கள் 6 வயசு ஆயிடுச்சுன்னா அம்மானு கூப்பிடுறதே ஸ்டாப் பண்ணிடணும், அதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அதை வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னதும் அப்போ பேண்டாவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணிக்குள்ளே போனதும் அதோடைய அழுக்கெல்லாம் போய் ரொம்பவே அழகா ரொம்பவே க்யூட்டாக மாறி வெளியில் வருது. ஸோ இதை பார்த்தா காட்டோட ராணிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா அதை பார்க்கறதுக்கு அப்படியே அவங்களுடைய காடை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுடைய கடவுளே பேண்டா தான் போல, அதோடைய பெரிய சிலையே இருக்கும். ஸோ அதை நினச்சி கும்பிட்டுட்டு இருக்க அதை பார்த்து எல்லாருமே ஹாப்பியாக்கி நம்மளை சேவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய காடு வந்துருச்சு அப்படின்னு அந்த படையில எல்லாம் போட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா ஓலைச்சோடி மாதிரி ஒன்று எடுத்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு கிரியேச்சர் வரும், அதுதான் நமக்கு வரப்போகிற பேரழிவு கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லவும் இந்த லிட்டில் பேண்டா சத்தம் கொடுக்குது. அதே சமயத்தில் மேகத்தில் மின்னல் மின்னி இடி இடிச்சு மேகமே ரொம்பவே இருண்டு போயிருக்க இதை பார்த்த இந்த காட்டுவாசி அமைச்சர் ராணி கிட்ட, ராணியாரே பேரழிவு நம்மளை அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த லிட்டில் பேண்டா தான், ஸோ அந்த மலையோட உச்சிக்கு போனால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும், அதுக்கு இந்த லிட்டில் பேண்டா அதோடைய மெசஞ்சரை அதுவே சேவ் பண்ணணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்க அடுத்ததான் நம்ம ஹீரோவை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டு அவனை பார்த்துக்கிறதுக்காக ஒரு 3 பேரையும் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அவனுங்க அங்கே இருக்கிற இடத்துல குளிச்சுட்டு இருக்கவும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க கண்ணாசர நேரமாக பார்த்து கையில் கட்டியிருந்த லாக் அவுத்துட்டு நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறான். இதை பார்த்து அவங்களும் ஐயோ தப்பிச்சிட்டா நம்ம கதை அவ்வளோதான் அப்படின்னு அவனை பிடிக்கிறதுக்காக காட்டுவாசி வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியும் அவங்கள தண்ணி தொட்டிக்குள்ள அடைச்சி வச்சுட்டு ஸோ பேண்டாவை தேடி போக அங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் அந்த பேண்டாவோடைய மெசஞ்சராக இருக்கணும், அதுவே சூஸ் பண்ணுறது ஃபேராக இல்லைன்ற மாதிரி சொன்னதுனால ஸோ அந்த ராணியும் சரி உங்களுக்குள்ள யார் பலம்னு சொல்லி சண்டை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ அங்கே வந்து அவங்க எல்லாத்தையுமே புரட்டி எடுத்து ஸோ பேண்டாவை பார்த்து கூப்பிடுறான். ஸோ அந்த பாண்டாவும் நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா அப்படியே குதிச்சு ஹீரோ கிட்ட ஜம்ப் பண்ணிடுது. ஸோ இதை பார்த்து அந்த அமைச்சரும் ராணி கிட்ட ஹீரோவை ஃபர்ஸ்ட் அந்த பேண்டாவை இறக்க சொல்லுங்க, இல்லைனா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ராணி இல்லை இந்த லிட்டில் பேண்டா வந்து கரெக்டாக அதோடைய மெசஞ்சரை வந்து சூஸ் பண்ணிடுச்சு, அதாவது ஹீரோ தான் அந்த பாண்டாவுடைய மெசஞ்சர் அப்படின்னு சொல்லி முடிக்க எல்லாருமே அதை கேட்டு என்னடா இது யாரா அவன் எங்கேருந்து வந்தவனோ மெசஞ்சரா அப்படின்னு சாக்காக்கி உறைஞ்சி போயிருக்காங்க. உடனே அந்த டூல இருக்கான் இல்லையா அண்ணக்காரன் சும்மா இல்லாமல் அந்த கருப்பு பேண்டாவை நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன், அப்போ நீங்கள் எனக்கு தானே அந்த மெசஞ்சர் போஸ்டிங்கை வந்து கொடுக்கணும், ஏன் அப்படி பண்ணீங்க அம்மா அப்படின்னு சொல்ல இந்த வில்லேஜில் தான் அம்மான்னு கூப்பிடக்கூடாது இல்லையா, உடனே எவ்வளோ தைரியம் இருந்தால் அம்மான்னு கூப்பிடுவேன்னு அவனை அடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ ராணி வந்து நம்ம ஹீரோ பார்த்து நீங்கள் வருவீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே தெரியும், வானத்தில் இருந்து வரப்போகிற அழிவில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பாண்டா தான் மேலே போய் அதை டீஆக்டிவேட் பண்ண முடியும், அது உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோடைய தலையில் ராஜ மரியாதை எல்லாம் செலுத்தி ஒரு கிரீடத்தை வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோ வந்து என்னடா இது முட்டாள்தனமாக இருக்குது, இதெல்லாமா இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவனுடைய தலைமையில் இருக்கிற கிரீடத்தை எடுக்க போகிறான். உடனே எல்லாருமே அட்டாக் பண்ண வராங்க. ஸோ அதை சமாளிக்கிறது விதமாக ஹீரோவும் கிரீடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல, இதில் இருக்கிற அந்த ஃபெதரும் நல்லா இருக்கு, இப்போ என்ன அந்த மலை மேலே ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன அவனுக்கு நல்ல ராஜ மரியாதை தான், ஒரு தனி ரூம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் தான் அரேஞ்ச் பண்ணிட்டு பேண்டாவை ஹக் பண்ணதை பற்றி கேட்குறான். ஸோ அதுக்கு ஹீரோ வந்து ஓ அதுவா அது ஜஸ்ட் ஹக் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து ஹக் பண்ண வரான். அவள் பயத்தில் என்ன பண்ண வரான்ற மாதிரி தள்ளி போகிறான். இந்த சைடு நம்ம டூவில் காமிச்சா தான் அண்ணக்காரனை காமிச்சா ஹீரோ வந்து நல்ல பேர் எடுத்துடக்கூடாது இல்லையா, அப்படி எடுத்தால் இவனுக்கு தானே பிரச்சனை, அதனால நான் தான் அந்த மெசஞ்சராக இருக்கணும், அதுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோஸ் ஆகணும், அதுவும் ஆக்சிடென்ட் மாதிரியே செட் பண்ணணும், இதை பண்ணுறதுக்கு நம்ம கையால் தான் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு அவன்கிட்ட எல்லா பிளானையுமே சொல்கிறான். அடுத்ததான் நம்ம ஹீரோ எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த பேண்டாவை தூக்கிட்டு நம்ம யாருக்குமே தெரியாமல் இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம், ஏதோ மலை ஏறணும் மணல் தாண்டணும்னு லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே அங்கேருந்து மெல்ல போயிட்டு இருக்க. ஆனால் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ
ஹீரோவுக்கு பயங்கரமான சத்தம்லாம் கேட்குது. ஸோ அந்த பயத்தோடய அவன் அங்கேருந்து வேகமாக வந்துட்டு இருக்க. அடுத்தது நம்ம ஹீரோ இதை நோட் பண்ண இந்த ஷான் இருக்கால, அவளும் அதுக்கேற்ற மாதிரி ட்ராப்லாம் செட் பண்ணிட்டு இருக்க. அங்கே எதிர்பாராம அங்கே இருந்த ட்ராப்ல வந்து காலை வச்சுட. அப்படி வச்சதுமே ஒரு பெரிய மரக்கட்டை வந்து அப்படியே தூக்கி வீசி தள்ளுது. அதுல இருந்து தடுமாறி எந்திரிச்சு மரத்துல கை வைக்க அதுல வந்து இன்னொரு ட்ராப் இருந்திருக்கும். அதுல மாட்டி அது கையை பிடிச்சு இழுத்து அந்த இடத்துல தொங்க விட்டு அப்படியே தூக்கி வீசிடுது. போத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே தலை சுத்தி எந்திரிச்சு நிக்க. இதை பார்த்த ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்டு ரொம்பவே ஃபாஸ்டா வந்து கேட்குறான். அதுக்கு சானோ நீங்க வராத அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ட்ராப்ல வந்து காலை வச்சிட்டான். ஸோ இது என்ன ட்ராப்னா ஒரு சிப்பி மாதிரி ஒன்று வந்து சான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்ட. ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியாம ட்ராப்ல இருந்து காலை எடுக்கவும் அந்த பெரிய சிப்பி வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து சான் வந்து மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கறான். அவனுக்கு எல்லாமே மறந்து போயிட்டு அவனை காப்பாத்தினது ஹீரோ தான் நினைச்சு இனி உங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுவேன், நான் இனிமேல் உங்களுடைய சர்வெண்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ அடிச்ச அடியில் எல்லாமே மறந்து போயிடுச்சு போல. ஸோ ஹீரோவும் உனக்கு இங்கிருந்து போறதுக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சானும் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோ இதை கேட்டு சந்தோஷத்துல ஒரு அடி முன்னாடி வைக்க அது மறுபடியும் ட்ராப்ல பட்டு அந்த சிப்பி திறந்து அதுக்குள்ள திரும்பவும் சான் உள்ள போயிட அவனுக்கு மறுபடியும் மயக்கம் வந்துருது. ஸோ இப்போ வேற வழி இல்லை. ஹீரோ என்ன பண்றான்னா அந்த சானை அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கே தூக்கிட்டு வந்துட்டான். அடுத்ததான் ஹீரோ வந்து எப்போ அந்த சான் எந்திரிப்பான், எப்போ நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப சான் ஹீரோடைய பின்னாடி நின்றுட்டு இருந்திருப்பானா. அவ்வளோதான் பயந்துட்டான். எப்படா இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது நீ இப்போ ஓகேவா, உனக்கு இந்த ஏரியாவா அப்படின்னு கேட்க சானும் அப்போ இதுதான் என்னோட ஏரியாவா அப்படின்னு அவன் கேட்க ரைட்ரா, இவனுக்கு மண்டையில் அடிப்பட்டு எல்லாமே மறந்து போச்சு போல, இவனை எப்படி நம்ம சமாளிக்க போறது அப்படின்னு குழம்பிட்டு இருக்க. அப்போ சான் இருந்துட்டு எனக்கு நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, மத்தெல்லாம் மறந்து போச்சு, நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன், நீங்க என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன் அப்படின்னு மறுபடியும் அதே சொல்ல. ஸோ ஹீரோவும் அப்போ கதவை மூடிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டான். அதை கேட்டு சானும் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியில போய் நின்று பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ வெளியில ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்போ கூட சான் மலையில நின்று பார்த்துட்டு இருக்கு. இதை பார்த்து ஹீரோ மனசு கேட்காம சரி சரி உள்ள வா, அங்கிருந்து ஃபயர்ல கையை வச்சு குளிர் காய்ஞ்சிக்கோ அப்படின்னு சொல்ல அதுக்கு சானும் நம்ம ஹீரோவை பார்த்து லுக்கு விடுறான். இதை பார்த்து ஹீரோ ஏன்டா இப்படி பேய் மாதிரி வந்து லுக்கு விட்டுட்டு இருக்கிற, உன்னை பார்த்தாலே பேய்க்கே பேர மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்னு அதை கேட்ட சானும் அடுத்த நாளே அவனுடைய முடியெல்லாம் அழகா சீவி சிக்க எடுத்து பின்னி அவனுடைய ஃபேஸ்லாம் கழுவி இப்போ பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்க. இதை நம்ம ஹீரோ பார்க்கவும் சானும் இனிமேல் நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூடவே பெட்டில் தூங்குறான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. ஷான் வந்து ஹீரோக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி ஹீரோ எழுப்பிட்டு இருக்கேன். இதை தூரத்துல இருந்து டூலோடைய ஆட்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஷான் வந்து ஹீரோவை கொள்வான்னு பார்த்தா அவனுக்கு சேவ் பண்ணிட்டு இருக்கிறான். என்னாச்சு இதெல்லாம் புரியாம டூலு வந்து இவன் தான் சரியான ஆளா இருப்பான்ற மாதிரி நம்பிட்டு இருக்கிறாரு. இது அவர்கிட்ட போய் சொல்லணுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஷானுக்கு தான் மண்டையில் அடிபட்டு மூளை கலங்கி போனது வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா. கட் பண்ணா அந்த ஷானை காமிச்சா இங்க குக் பண்ணிட்டு இருக்கும்போது காலு தடுமாறி அங்க இருக்கிற கல்லுல விழுந்துட்டான். அதாவது மறுபடியும் அவனுக்கு பழசெல்லாம் வந்துருது. ஸோ ஹீரோவை கொல்றது தான் அவனுடைய டாஸ்க்குன்னு புரிஞ்சு மெதுவாக கத்தி எடுத்துட்டு உள்ள போக அங்க இருந்த தண்ணிக்குள்ளேயே அவனை பார்த்ததுமே அவனுடைய மூஞ்ச பார்த்து அவனே பயந்து நம்ம மூஞ்சி ஏன் இப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா அவன் தானே ஹேர் எல்லாம் பின்னி அப்படியே டீசெண்டாக வச்சிருந்துருப்பான். ஸோ இதை பார்த்த பாண்டா வந்து மேலே இருந்த பாத்திரத்தை ஒவ்வொன்றா தள்ளி விடுது. அதை வந்து சேனு பிடிச்சிட்டு இருக்க. பட் ஃபைனலாக போட்ட பாத்திரம் அவனுடைய தலையிலேயே விழுந்துருது. ஸோ தலையில விழுந்தா என்ன ஆகும், மறுபடியும் அவனுக்கு மெமரி வந்து லாஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்படியே மெமரி போயிட சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சிட எதுக்காக இங்கே வந்தோன்ற மாதிரி அவனுக்கும் ஒன்றுமே தெரியாமல் கன்ஃபியூஸில் பார்த்துட்டு இருக்கிறான். சரி சாப்பாடு ரெடி பண்ண வந்திருப்போம் அப்படின்னு சாப்பாடு ரெடி வாங்கன்ற மாதிரி ஷான் வந்து கூப்பிடுறான். ஸோ இதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்த அந்த டூலோடைய ஆட்கள் இங்கே நடக்கிறது கண்டிப்பாக டூலுக்கிட்ட போய் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட டூலும் அவங்க எல்லாத்தையுமே ஒரு கிக் விட அவங்க எல்லாருமே வரிசையாக அவங்க கிட்ட வந்து விழுறாங்க. ஸோ இவனும் நிம்மதியாக ஒரு இளநீ கூட குடிக்க விட மாட்டீங்களே என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவனுங்க வந்து என் கூட வந்து ஷான் அங்கே என்ன அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஷான் ஹீரோக்காக குக் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் காமிச்சு உங்களை கூட இப்படி அவன் மூச்சுக்கு 300 வாட்டி எஜமானு கூப்பிட்டு நாங்கள் பார்த்தது கிடையாது, இங்கே மூச்சுக்கு 3000 தடவை எஜமான்ற மாதிரி ஹீரோ கூப்பிட்டு இருக்கிறான். அவன் தலையை பார்க்கணுமே, பொண்ணு மாதிரி சீவி அதெல்லாம் பூலாம் வச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி இதை பார்த்த டூலுவும் அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல, அவன் சமைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையுமே நம்மளே சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சாப்பிட போக அப்போ அங்கே இருந்த சூப்புக்குள்ள ஒரு மேஜிக் காளான் வந்து விழுந்துருது. ஸோ அது தெரியாமல் இந்த மடச்சாம்பிராணிங்க எல்லாருமே அது எல்லாத்தையுமே சாப்பிட அவங்களுக்கு
ஹீரோக்கு போதை ஏறி எல்லா அனிமல் மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டூலுக்கு ஹார்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. அதுலயும் இந்த டூல் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹார்ஸ் மாதிரி ஃபீல் ஆக அவனுக்கு பின்னாடி அவனுடைய ஆட்கள்லாம் ஏற போதையில ஏறுறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோவும் சானும் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள பார்த்ததுமே இவங்கள பாக்குறதுக்கும் ஹியூமன் மாதிரி தெரியல, ரெண்டு பேண்டா சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆக. ஸோ அதனால ஹீரோ கிட்ட ரெண்டு பேரும் சண்டை போடாம எங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அடுத்ததா எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. இது எதுக்குன்னா அந்த லிட்டில் பேண்டா அந்த மலை உச்சிக்கு வந்து ஏற போகுது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு ட்ரையல் மாதிரி வைக்கிறாங்க போல. அதுதான் அவங்களுடைய கல்ச்சர் போல. ஸோ எல்லா பிள்ளைங்களும் அவங்களுக்கு 6 வயசானதுமே இங்க இருக்கிற கொடி கம்பம் இருக்கும் இல்லையா, ஸோ இதுல கொடி கம்பத்து மேலே ஏறி டாப்ல இருக்கிற அந்த பூவை வந்து அவுத்து விடணும், அப்பதான் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற மாதிரியான அர்த்தம். ஸோ அதே மாதிரி பேண்டாவும் அந்த மலை ஏறதுக்கு முன்னாடி இந்த கொடி கம்பத்துல ஏறணும், அப்பதான் அதுவும் இண்டிபெண்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பேண்டாவை அந்த டூலு பிடுங்கி அதை கொடி கம்பத்துல ஏற்றி விட்டு கீழே இருந்து கம்பு வச்சு அதை குத்திட்டே இருக்கிறான், மேலே ஏறுன்ற மாதிரி. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. இப்படி பண்ணாதீங்கடா, அது பாவம் பயப்படுது அப்படின்னு சொல்ல. பட் காட்டுவாசி கூட்டம்லாம் ஹீரோ தடுத்து அட்டாக் பண்ண வருது. இந்த சமயத்துல கரெக்டா சானு வந்து எங்க எஜமான அடிக்க யார் உங்களுக்கு தைரியம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. இங்க இந்த டூல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் எல்லாம் வச்சு பேண்டாவை மேல போக ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் மேல போய் பேண்டாவை கூப்பிட அப்ப பேண்டா வந்து கை நழுவிடுது. உடனே ஹீரோ வேகமா வந்து அங்க இருக்கிற கை தெழுத்துட்டு பேண்டாவை சேஃபா கீழே கொண்டு வந்துடுறான். ஸோ கரெக்டா ஹீரோ கை தெழுத்ததுனால டாப்ல இருந்த பூ எல்லாம் கீழே விழுந்துருது. ஸோ இதை பார்த்த ராணி வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. ஹீரோ கிட்ட வந்து என்ன பண்ண, எதுக்கு ட்ரையலை வந்து ஸ்டாப் பண்ண, இப்படி பண்ணாதான் பேண்டாவால மலை உச்சி மேலே ஏறி போக முடியும், வர ஆபத்தை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு ஹீரோ வந்து உங்க ட்ரையல் எல்லாம் ரொம்பவே கொடுமையா இருக்குது, கொஞ்சமாச்சும் என்கரேஜ் பண்ணாதான் பேண்டா இனிமே நல்லா ஏறி போவான், பட் நீங்க பண்றது ரொம்பவே தப்பு, கொடுமை பண்றீங்க அப்படின்னு சொல்ல. என்கரேஜ் அப்படின்னா என்ன, நாங்க எல்லாம் இப்படிதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம், பழகிட்டு இருக்கிறோம், இதுதான் எங்க வழக்கம் அப்படின்னு சொல்ல. இல்ல இது ஒர்க் அவுட் ஆகாது, உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஒரு ஊஞ்சல் ரெடி பண்ணுங்க, அதுல ஆடுனாலே நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஊஞ்சலை வந்து ரெடி பண்ண சொல்றேன். அதே மாதிரி ராணியும் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றாங்க. அதுவும் மலைக்கு மேல நின்று அது ஆடிட்டே இருக்குது. ஸோ அதுல நம்ம ஹீரோ, பேண்டா, ஷான் அப்படின்னு எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்க. இது உண்மையா ரொம்ப நல்லா இருக்குது, இது கண்டிப்பா பேண்டாவுக்கு பயத்தை போக்கி நல்ல தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராணியையும் கூப்பிடுறாங்க. அடுத்தது அவங்களும் இந்த ஊஞ்சல் ஆடுறாங்க, ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்குது, இது நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பேண்டாவை தூக்கிட்டு பறந்து போக. இதை பார்த்து ஹீரோவும் ஐயோ இந்த அம்மா சாகசம் பண்றேன்னு சொல்லிட்டு எந்த சந்துக்குள்ளேயும் போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல. அதுக்குள்ள ராணி வந்து பேண்டாவை சேஃபா லேண்ட் பண்ணிட்டு நீ இன்னுமே வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப ஹெவியா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேண்டாவும் பாத்தீங்கன்னா ராணி கிட்ட விளையாடிக்கிட்டு அப்படியே அவங்களே கிஸ் பண்ணிடுது. ஸோ இது ராணிக்கு வந்து ரொம்பவே புதுசா இருக்குது. ஏன்னா அவங்க வில்லேஜ்ல யாருமே அன்பை ஷேர் பண்ண மாட்டாங்க போல, அது வந்து வீக்னஸை காட்டுன்றது தான் அவங்களுக்கு அர்த்தம். ஆனா இப்போ பேண்டா வந்து இப்படி பண்ணதுனால அவங்களுக்கு ரொம்பவே இது புதுசா இருக்குது. அடுத்தது ராணி வந்து ஹீரோ பார்க்கறதுக்காக அவங்க இடத்துக்கு வர. அங்கே என்னடானா நம்ம ஹீரோ இங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகலான்ற மாதிரி கதவை திறக்க ராணியும் உள்ளே வந்துட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரே ஷாக். ஸோ ராணியும் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால அதுவா நான் சும்மா கொஞ்சம் வாக்கிங் போகலான்னு வந்தேன், அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்தேன்ற மாதிரி சமாளிக்கிறான். உடனே ராணி வந்து உள்ளே வந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நேற்று நீ சொன்ன என்கரேஜ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது அப்படின்னு சொல்ல. ஹீரோவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி லவ் கேர் எல்லாம் நம்மளை வீக் ஆகாது, அது இன்னுமே நம்மளை ஸ்ட்ராங்காக தான் ஆக்கும். பட் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கூட அம்மானு சொல்ல விட மாட்டீங்க. நீங்கன்னு இல்லை, உங்கள் ஏரியாவில் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, அன்பை வந்து வெளிக்காட்டாமல் இருக்காங்க. நீங்கள் மட்டும் உங்கள் பிள்ளைங்க கிட்ட அன்பாக உட்காந்து பேசி உன்னால் முடியும், உன்னால் எல்லாமே சாதிக்க முடியும்னு சொல்லி பாருங்களேன், அவங்கள ஹக் பண்ணி சொல்லுங்கள். அதை விட எந்த ஒரு பவரான வேர்டுமே கிடையாது. அது போக நான் உங்களை என்னுடைய சிஸ்டராக நினச்சி சொல்கிறேன், கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்களோடைய கையை பிடிச்சி ஹக் பண்ணி மனசு விட்டு பேசுங்க, அவங்கக்கிட்ட லவ் யூன்ற மாதிரி உங்கள் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, அப்புறம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறான். இது அரைக்குறையாக கேட்ட டூலோடைய ஆட்கள் டூலுக்கிட்ட போய் ஹீரோ வந்து உங்கள் அம்மா கிட்ட ஐ லவ் யூ சொன்னாங்க தெரியுமா, அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் இனிமேல் உங்கள் இடத்துல இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட கடுப்பான டூலு ஹீரோவை என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு டென்ஷன் ஆக. அப்போ டூலோடைய ஆட்கள் ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் வின் பண்ணுறது தான் உங்களுக்கு பலம், அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, 30 வருஷம் பழமையான ஸ்டோனை முழுங்கிட்டா அது மூலமா உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் கிடைக்கும், பட் அதுக்குள்ள நீ ஹீரோவை தோக்கடிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொன்ன மாதிரியே டூலு வந்து ஹீரோ கூட ஃபைட் பண்ணி அவனே பேண்டோடைய மெசஞ்சரா இருக்க போறேன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணவும் எல்லாருமே அந்த இடத்துக்கு அசம்பிள் ஆகுறாங்க. இதெல்லாம் ராணியும் மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். டூலுவும் அவங்க கிட்ட தான் இப்போ பவர் இருக்கிறதுனால ஹீரோ கிட்ட சமகத்தா நான் தான் இந்த இடத்தோடைய இளவரசன், என்கிட்ட உன்னால நிக்க கூட முடியாது, ஒருவேளை நீ என்ன வின் பண்ணிட்டா இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் தான் வின் பண்ணுவேன், இது என்னுடைய கோட்டை, என் பெர்மிஷன் இல்லாம எலி கூட எட்டி பார்க்க முடியாது, இப்படி இருக்கச்சுல என்னுடைய இடத்த விட்டு கொடுத்துருவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக ரெடியா கால் எடுத்து வைக்க அந்த இடமே கீழே அமைக்கி
பாஞ்சு போய் ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக நிக்குது. அந்த சமயத்துல டூலோடைய மூக்குல பாத்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிக்குது. உடனே டூலுவும் என்னுடைய பவர் எங்க போச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு டூலோடைய ஆளு வந்து அட்டாக் பண்ண போற நேரத்துல எதுக்கு வீரவசனம், இதெல்லாம் தேவையா, உன்னுடைய பவர் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டூலோ கூட்டிட்டு போக பார்க்க, அப்ப அங்க வந்து சானும் டூலோ பார்த்து கிண்டல் அடிக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. உடனே டூலோ சான் கிட்ட, உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், பட் இப்போ அவன் கூட சேர்ந்து என்னையவே கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு எப்படிதான் துரோகம் பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்க, டக்குன்னு பாத்தீங்கன்னா சானுக்கு மெமரி திரும்ப வந்துடுது ஒரு லுக்கு விட. உடனே டூலோவும் இந்த லுக்கு தான், இப்பதான் நீ என்னுடைய சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொன்னதுமே சானுக்கு இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு இல்லையா, அதனால ஹீரோ அட்டாக் பண்ண வர, அப்போ ஹீரோவும் உனக்கு என்னாச்சு, நான் தான் உனக்கு காப்பாத்தினேன், எனக்காக நீ எல்லாம் பண்ணிட்டு இருந்த, என்னை எஜமானு தான் நான் கூப்பிடுவேன், உனக்கு என்னாச்சு, இப்போ நீ தான் எனக்கு சமைச்சு என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த, இப்போ ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேட்க, அதாவது சான் அடிக்கிற அடியெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒருத்தனை முன்னாடி நிப்பாட்டி சான் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க. பட் சான் வந்து எதையுமே கேட்காம ஹீரோ அட்டாக் பண்றதுலயே குறியா இருக்க. அப்போ அவனுடைய தலையில வந்து விழவும் இப்போ திரும்பவும் அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிடுது. உடனே ஹீரோ பார்த்து எஜமா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் போடாங்கன்ற மாதிரி அங்க பேண்டா வேற தனியா ஓடிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோ பின்னாடியே போக, சானும் ஹீரோவை எஜமா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டே பின்னாடி போக, ஸோ சாயும் பார்த்துட்டு அதான் ஹீரோயினும் பார்த்துட்டு பேண்டா எங்கேயோ ஓடுதுன்னு சொல்லி அவளும் வர, இப்படி மொத்த வில்லேஜும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகுது. பேண்டாவும் வேகமா போய் அங்க ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கும், அதாவது பட்டு போன காஞ்ச மரம் போல, அந்த மரத்து மேல ஏறி போயிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளையும் அதுக்கு வழி காட்ட, ஃபைனலா அந்த பேண்டா வந்து டாப்புக்கு போய் ரீச் பண்ணிடுது. இதை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஒரு வழியா பேண்டா வந்து மேலே ஏறிடுச்சு. ஸோ அது வந்து ட்ரையல்ல ஜெயிச்சிடுச்சு. ஸோ அது தகுதியானது தான், இந்த பேண்டா தான் அந்த மலை மேலே ஏற போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த சைட் ராணியை பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க பொண்ணுக்கிட்ட போய் பேசலான்னு தயங்கி போய் பார்த்துட்டு இருக்க. ஸோ ஹீரோ சொன்ன மாதிரி ஹக் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா ஹீரோயினுடைய கையை டச் பண்ணவும் உடனே இந்த சாயும் பார்த்தீங்கன்னா யாரோ அட்டாக் பண்ண வராங்க போல அப்படின்னு நினைச்சு அவங்க அம்மாவை அட்டாக் பண்ணிட, அவங்க கீழே விழ போறாங்க. ஆனா இப்படியே பிடிச்சிட, அப்புறமா தான் அவங்க அம்மாவை பிடிச்சிருக்கோன்னு டக்குன்னு கையை எடுத்துட்டா. ஸோ இதை பார்த்த ராணியும் அவங்க பொண்ணை பார்த்து அவளை தொட்டு ஹக் பண்ணி அவங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணவும் அவங்களுக்கு பேச முடியாம கண்ணீர் மட்டும் வருது. ஸோ அவங்க லவ் அப்படி வெளியில கொண்டு வந்துடுது. இத்தனை வருஷம் பொத்தி பொத்தி வச்ச லவ் வெளியில வந்துடுச்சு. இதை பார்த்து இந்த அண்ணன்காரனுக்கு இன்னுமே கடுப்பாகுது, எப்போதான் நம்ம அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குவோன்றது. அடுத்தது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சானுக்கு நல்லா ட்ரிங்க்ஸை வந்து குடிக்க வச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா எப்படியாச்சும் பேண்டாவை கூட்டிட்டு தப்பிச்சு போகணுன்றது தானே ஹீரோடைய பிளான். ஸோ ஹீரோவும் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி மேல இருந்து ஊத்த, அது கீழே போயிட்டு ஒருத்த மேலே போய் கொட்டிட அவனும் காட்டு கத்திட்டு இருக்கிறான். அடுத்தது சான் வந்து மட்டையானதுமே ஹீரோ பேண்டா கிட்ட இப்படி ஒரு ஒண்டர் லேண்டுக்கு நம்ம வருவோன்றதை நினச்சி கூட பார்க்க முடியாது, பட் அவங்க சொல்ற மாதிரி உன்னை வச்சு ரிஸ்க் எடுக்கவும் எனக்கு மனசு இல்லை, அதனால நம்ம இங்கிருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் சரியா அப்படின்னு சொல்ல, அப்போ சான் வந்து அரமயக்கத்தில் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா இங்கேயே இருக்க வேண்டியது தானே, ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களே மாதிரி ஒரு ப்ரோ கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டையாயிட்டான். அடுத்தது நம்ம ஹீரோவும் பேண்டாவை தூக்கிட்டு கிளம்புறான். அப்போ பேண்டா வராம அங்கே இருக்கிற மரத்துல ஏற, இதை பார்த்து ஹீரோ வந்து உனக்கு இங்க இருந்து வர்றதுக்கு மனசு இல்லையா, இங்க இருக்கிறது உனக்கு நல்லது கிடையாது, சேஃப் கிடையாது அப்படின்னு அந்த பேண்டாவை தூக்கிட்டு அங்க இருக்கிற படகு எடுத்து அதை தள்ளலான்னு பார்த்தா, பட் ஹீரோவால சுத்தமா தள்ள முடியல. அப்போ ஹீரோக்கு சப்போர்ட்டா ஒரு கை மட்டும் வந்து தள்ளுது. யாருன்னு பார்த்தா நம்ம சான் தான். சான் ஹீரோ கிட்ட உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்காட்டி நீங்க தாராளமா இங்க இருந்து கிளம்பலாம், அதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆத்துக்குள்ளேயே தள்ளி விடுறான். அதனால ஹீரோவும் பேண்டாவும் சானை பார்த்து ஃபீல் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது டூல் வந்து அவனுடைய ஆட்களை கூட்டிட்டு வந்து அவங்களும் படகுல வந்து ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து என்னடா இவனுங்க நம்மளை தப்பிக்கவே விட மாட்டானுங்களா அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவங்க கூட சண்டை போட, ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற குகைக்குள்ள வரான். அங்க வந்து பார்த்தா சிவத்துல பேண்டாவுடைய ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது. அதுல வந்து பேண்டாவை ஒரு ஆளு கீழே இருந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் அந்த மெசேஞ்சர் போல, அதாவது மெசேஞ்சரை அந்த பேண்டா சூஸ் பண்ணோம் இல்லையா, அப்படி சூஸ் பண்ண மெசேஞ்சர் வந்து இந்த பேண்டாவை தூக்கி மேலே, அதான் அந்த மலை மேலே காட்டுற மாதிரியான சிம்பிள் இது. ஓ இதுதான் மெசேஞ்சர் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்கள வச்சு மலையேற பார்க்குறாங்க போல, அப்படி உண்மைக்குமே அந்த மலையில் என்ன இருக்கும் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறான். அப்போ டூல வந்து மறுபடியும் அவனுடைய அடியாட்களை கூட்டிகிட்டு வந்து பேண்டாவை ஹீரோ கிட்ட வந்து தூக்கிட்டு போயிடுறான். ஸோ இதை பார்த்து ஹீரோ சண்டைக்கு வர, பட் ஹீரோ அடிச்சு அவனுடைய காலில் கல்லெல்லாம் கட்டி போட்டு கயிறை வச்சு கட்டி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுடுறாங்க சாவுடான்ற மாதிரி. ஹீரோவும் தண்ணிக்குள்ளே போயிட்டு மேலே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவும் அங்கே தண்ணிக்கடியில் அந்த பெயிண்டிங்கோடைய அடிப்பகுதியை பார்க்குறான். அதில் என்ன ஆகுதுன்னா, ஸோ மேலே என்ன இருக்கும், ஒரே ஒரு மெசேஞ்சர் தானே அந்த பேண்டாவை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கீழே பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக சான் வந்துட்டான். ஹீரோவை சேவ் பண்ணி மேலே கொண்டு வந்து அடுத்தது பேண்டாவை சேவ் பண்ணணும்னு மறைஞ்சு நின்று டூலோடைய ஆட்களை தாக்கிட்டு இருக்க. இதனால அங்கே ஒரு பெரிய கலவரமே நடக்குது. ஹீரோவா அவங்க கூட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்க, ஒரு வாளை வச்சு பேண்டாவை லாக் பண்ணியிருந்த பெட்டியை தூக்க, இதை அந்த டூலோடைய ஆட்களை வந்து பிடுங்குறாங்க. அந்த ஃபோர்ஸில் பேண்டா வந்து ரொம்பவே
ரொம்பவே வேகமாக விழப்போகுது. அப்போ ஷான் வந்து வேகமாக பாஞ்சு போய் பேண்டாவுக்கு எதுவுமே ஆகாமல் காப்பாற்றி அங்கேருந்து ஓடி வரான். அங்கே பார்த்தா ராணி வந்து அவங்களுடைய ஆட்களை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஷானும் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் பேண்டாவை நம்ம விட்டுடலாம், இது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, அது போக்கில் அதை விட்டுடலாம் அப்படின்னதும் அப்போ ராணி ஷானை தாண்டி அவங்க பையன் டூலுக்கிட்ட போய் டச் பண்ண போக அவனும் பார்த்தீங்கன்னா அம்மா நம்மளை அடிக்க தான் வராங்க போல அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் மனசில் இடம் பிடிக்கணும், நீங்கள் என்னை நம்பணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ராணி வந்துட்டு எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும், நான் உன்னை நம்புகிறேன், 1000 தான் இருந்தாலுமே நீ என்னுடைய பையன்டா, உங்ககிட்ட இத்தனை நாள் ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிட்டதுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னதும் உடனே டூலுவும் அழுதுகிட்டே அம்மா அம்மான்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறான். இந்த தடவை தான் அம்மான்னு சொன்னதுக்கு அவனை யாருமே அடிக்கவே இல்லை. இப்போ ராணி சாயி அதுக்கப்புறம் டூலுன்னு எல்லாருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தன் அவனும் அவங்க அப்பாவை பார்த்து அப்பான்ற மாதிரி கூப்பிடுறான். அதை கேட்டு அவருக்கும் ரொம்பவே ஃபீலிங் வருது. இதை பார்த்த ஹீரோ வந்து நம்ம ஃபேமிலி நம்மளை எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் ஆக்கும், அது நம்மளை எப்போதுமே வீக் ஆக்காது, அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம எந்த பேரழிவு வந்தாலும் சமாளிக்கிற தெம்பு வரும் அப்படின்னு சொல்லும்போதே வானத்துல இருந்து ஒரு பெரிய இடி முழங்குது. உடனே இந்த பேண்டாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேகமாக ஓடிட்டு இருக்குது. அது எங்கே போகுதுன்னு பார்த்தா அந்த மலை உச்சியில் ஏறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. பட் அதால் சுத்தமாக முடியல. இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் என்னை கவனிங்க, நான் தண்ணிக்குள்ளே பார்த்தேன், ஒரு மெசஞ்சர் இந்த பேண்டாவால் மேலே ஏற முடியாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பேண்டாவை மேலே ஏற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரியான பெயிண்டிங் தான் கோகைக்குள்ளே பார்த்தேன், ஸோ அதில் இருந்த மாதிரி எல்லாருமே நம்ம கை கோர்த்து நின்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படின்னதும் அதே மாதிரி எல்லாருமே கை கோர்த்து ஒன்றா நின்றுட்டு இருக்க. அதுக்கு மேலே ஒவ்வொருத்தராக ஏறி ரவுண்டாக நிற்க அவங்களால பேலன்ஸ் முடியாமல் எல்லாருமே விழுந்துட்டாங்க. இதை பார்த்த ராணி வந்து ஹீரோ கிட்ட வந்து நீங்கள் தான் பேண்டா மேலே ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்களே கூட்டிகிட்டு போங்க, கீழே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை ராணியை சப்போர்ட்டுக்கு போய் நிற்க அவங்களுக்கு மேலே ஏறி போகிறாங்க. ஹீரோவும் கடைசி அவங்க எல்லாரும் மேலே ஏறி அந்த மலையோட ஸ்டார்டிங் பாயிண்டை பிடிக்கலான்னு பார்க்கும்போது அவனுக்கு வந்து அது எட்டலை. ஸோ கீழே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே அப்படியே தம் கட்டி நின்றுட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தருடைய கை மிஸ் ஆனால் கூட எல்லாரோடைய உழைப்பு வீணாயிடும், சின்ன பசங்க கூட இதுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாங்க. அப்போ பார்த்து ஹீரோ காலை ஒருத்தன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு தூக்கி விட, இதை பார்த்து ஹீரோவை தூக்கி விட்டவனுடைய அந்த அப்பா வந்து என் பையன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்தது நம்ம ஹீரோவும் பேண்டாவை தூக்கிட்டு அந்த கரடு முரடான பாறையில் ரத்தம் சொட்ட அப்படியே கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரியான சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு கனவுல வந்திருக்கோம் இல்லையா. அடுத்தது கயிறை வச்சு பாறையில் லாக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தா அந்த கயித்துல ஹீரோ அந்த இடத்துல தொங்கி பாறையில் முட்டி மோதி பயங்கரமாக அடிபட்டுருது. இருந்தாலும் ஹீரோ வந்து திரும்ப கைத்தை போட்டு அந்த இடத்துக்கு போய் இவ்வளோ தூரம் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே நீ தான் உன்னுடைய வழியில் போகணும் அப்படின்னு பேண்டாவை மேலே தூக்கி போட, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கரெக்டாக பாறையில் போய் ரீச் ஆகி ஹீரோவை பார்க்குது. ஸோ ஹீரோவும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை வந்து வழி காமிக்குது. ஸோ லிட்டில் பேண்டாவும் குடுகுடுன்னு வேகமாக மேலே ஏறி போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மலையோடைய டாப்புக்கு வந்துடுது. ஸோ அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன பேண்டா மாதிரி ஒரு சிலை இருக்குது. அதை டச் பண்ணதும் அதோடைய கண்ணை ஆக்டிவேட் ஆகி அங்கே வர்ற டிசாஸ்டர் வந்து அப்படியே இருள் சூழ்ந்திருக்கும், அது அப்படியே காணாமல் போயிடுது. இப்போ ரொம்பவே பிரகாசம் ஆயிட இதை பார்த்த மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த லிட்டில் பேண்டாவை வானத்துல இருந்து ஒரு பெரிய பேண்டா கூப்பிடுது. அதை பார்த்த லிட்டில் பேண்டாவுக்கு இன்னுமே ஹாப்பி ஆயிருது. அதுக்கு பிக் பேண்டா வந்து என்ன பதில் சொல்லுதுன்னா, உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தது அந்த பட்டர்ஃப்ளை தான், நீ எல்லாருமே சேவ் பண்ணிட்ட, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள இருந்த லவ் கேர் அண்ட் ஒன்றா இருந்தால் எந்த பேரழிவு வந்தாலுமே அதை சமாளிக்கலான்றதை அவங்களுக்கு புரிய வச்சுட்டேன். அதே மாதிரி தான் நீயும் உன் கூட இருக்கிற எல்லார்கிட்டையுமே அன்பாக இருக்கணும். அப்புறமா அந்த பட்டர்ஃப்ளை பேர் என்னன்னு உங்ககிட்ட சொல்லலை தானே, அதுதான் என்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. ஸோ அடுத்தது எல்லாருமே ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ பேண்டா அங்கேருந்து லிட்டில் பேண்டாவை டச் பண்ணவும் ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ வந்து உள்ளே வரும்போது கதை வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா, அது இப்போ ஓப்பன் ஆகுது. இதை பார்த்து ஹீரோவும் பேண்டா கிட்ட உனக்கு இது ஆல்ரெடி தெரியுமா, அப்போ எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இப்படி இருந்திருக்கியா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோவை எல்லாருமே ஹக் பண்ணி வழி அனுப்பி ஹீரோ கையில் ஒரு விசிலை கொடுத்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் இதை ஊதுனா நான் உங்கள் முன்னால் நிற்பேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஹீரோவும் இவங்க கூட இருந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு பேண்டாவை கூட்டிட்டு பிரியா விடை கொடுக்க முடியாமல் கடைசியில் குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோவும் ஐ லவ் யூன்ற மாதிரி கத்தி சொல்கிறான். அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் இப்போவும் கனவா அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் புரியுது, ஓ வந்ததெல்லாம் கனவா அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்போ பார்த்தா ஹீரோட கையில் அவங்க கொடுத்த விசில் இருக்குது. இது ட்ரீமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க விசில் கொடுத்தது இருக்காது இல்லையா, அப்புறம் எப்படி என் கையில் வந்துச்சு அப்படின்னு நினைக்க அதுக்குள்ளே ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த விசிலை ஊத போகிறான். உடனே ஹீரோ விசிலை ஊதுறான். அந்த சமயத்தில் காட்டுவாசி கூட்டம்லாம் ஹீரோடைய கண்ணாடியில் வந்து ஓடிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கார் முன்னாடி சைடு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு வந்தது கனவு கிடையாது, இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக. பட் அசிஸ்டண்ட்டுக்கு ஒன்றுமே புரியலை, பயத்தோடைய உச்சிக்கு போயிருக்கிறான். அதே மாதிரி ஹீரோக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அவன் உசில ஊதுனதுமே அவனை காப்பாற்றுறதுக்கு அந்த கூட்டம் எங்கே இருந்தாலுமே வந்துடும்ன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு?
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஜாக்கி சானை பார்த்தாலே நமக்கு ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்துடுது இல்லையா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.